கைஸ் நம்ம சிஎஸ்கே கேம்ப்லேருந்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. நம்ம சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் கோச் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிரிக்பஸ்லேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இங்கிலாண்டை சேர்ந்த ஜேம்ஸ் ஃபாஸ்டர்ன்ற விக்கெட் கீப்பர், ஃபார்மர் விக்கெட் கீப்பர் தான் நம்ம சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் கோச்சை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க போல. ஸோ இவர் யார், இவருக்கு ஆல்ரெடி கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், கேவி அருண் கார்த்திக் வந்து ஃபீல்டிங் கோச்சாக இருந்திருந்தா ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களே. ஏன்னா அவர் ஆல்ரெடி டீம் கூட தான் இருக்காரு, பட் மேபி வேறு ரோலில் இருக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன சிஎஸ்கே வீடியோவில் கேவி அருண் கார்த்திக் வந்து அசிஸ்டன்ட் ஃபீல்டிங் கோச்னு நம்ம அனிருதா ஸ்ரீகாந்த் சொல்லியிருப்பாரு. இது நம்ம வீடியோவில் லியோ பிரதர் அவங்க கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவை நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ எஸ் கைஸ், அந்த டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. கேவி அருண் கார்த்திக் அசிஸ்டன்ட் ஃபீல்டிங் கோச்னு. அப்போ கூட ஒரு டவுட் இருந்துச்சு, அப்போ உண்மையாலுமே ரெய்னாக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி. பட் லேட்டர் இந்த டே இந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு கைஸ் கிரிக்பஸ்ல இருந்து. ஜேம்ஸ் ஃபாஸ்டர்ன்ற இங்கிலாண்டை சேர்ந்த ஃபார்மர் விக்கெட் கீப்பர் சிஎஸ்கேயோட ஃபீல்டிங் கோச்சை அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு. இதை பத்தி காசி விஸ்வநாதன் அவர்கள் கிரிக்பஸ் கிட்ட பேசியிருக்காரு போல. அண்ட் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஒரு ஃபீல்டிங் கோச்சை தேடிட்டு இருந்தோம் அண்ட் அவர் நம்ம டீமை ஜாயின் பண்ணுவார், ஹோப்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ நான் அதை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சா? எஸ், எனக்கும் அதே டவுட் தான் வந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி ஃபீல்டிங் கோச்சை அவர் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஹோப்ஃபுல்லாக இருக்க போறீங்க. நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி டீம் கூட வந்து ஜாயின் பண்ணுவார்ல. இது அவர் தெரியாமல் ஒரு ஃப்ளோவில் பேசிட்டாரா, இல்லை மேபி இந்த வார்னால துபாய் தானே எப்பயுமே கனெக்டிங் லொக்கேஷனாக இருக்கும். ஸோ அவர் யூகேலேருந்து வராருன்னா துபாயில் இறங்கி துபாயிலேருந்து தான் நம்ம ஊருக்கு வருவார். ஸோ மேபி அதை இண்டிகேட் பண்ணுற விதமாக தான் மேபி ஹோப்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரம் ஜாயின் பண்ணுவார்ன்ற ஆங்கிளில் சொல்லியிருப்பாரோ, மேபி இருக்கலாம்ல. எஸ், இந்த டவுட் எனக்கு இதை பார்க்கும்போது தோணுது. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபீல்டிங் கோச் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்போ ப்ராபப்ளி பேட்டிங் அண்ட் பவுலிங் கோச் ஸ்டில் மைக்கேல் எஸ்ஸி அண்ட் எரிக் சிமன்ஸ் தான் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கைஸ். ஸோ அதில் பெருசாக நம்ம சேஞ்சஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்க ரெண்டு பேர் தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க போல. ரைட், இப்போ நம்ம ஜேம்ஸ் ஃபாஸ்டர் யாருன்ற கதைக்கு வருவோம். அவர் ரீசெண்டாக ILT20ல் டெசர்ட் வைப்பர்ஸ்ன்ற டீமுக்காக கப்படிச்சு கொடுத்துருக்காரு கைஸ் அஸ் ஹெட் கோச். டோட்டலாக 4 வருஷமும் அந்த டீமுக்கு அவர் தான் கோச்சாக இருந்திருக்காரு, ஹெட் கோச்சா. அதில் 2 வருஷம் ஃபைனல்ஸ் போயிருக்காரு. அண்ட் போன இயர் லாஸ்ட் இயர் வந்து அவங்க தான் கப்படிச்சிருக்காங்க. அண்ட் எனக்கும் பெருசாக அவரோட ஸ்டைல் என்னன்றதை பற்றி கிளியர் ஐடியாவே இல்லை கைஸ். பட் மற்றபடி அவர் என்னென்ன டீமுக்குலாம் கோச்சிங் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது, நியூசிலாண்டுக்கு போன T20 வேர்ல்டு கப்பில் ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹெட் கோச் ILT20ல் டெசர்ட் வைபர்ஸ்க்காக இருக்காருன்றதை பார்த்தோம். அண்ட் அதுக்கு முன்னாடி கூட 2023 வேர்ல்டு கப்பில் 50 ஓவர் வேர்ல்டு கப்லையும் நியூசிலாண்டுக்கு கன்சல்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ ஃப்ளெமிங்கோட டச், மேபி ஃப்ளெமிங் நியூசிலாந்து அந்த கனெக்ஷன் கூட இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா KKRக்கு கோச்சாகவும் இருந்திருக்காரு, அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு. அண்ட் கோவிட் டைமில் ஒரு 3 வருஷத்துக்கு ஃபீல்டிங் கோச்சாக இருந்திருக்காரு. ஸோ ப்ராபப்ளி இங்கே AR ஸ்ரீகாந்த் வித் ஜேம்ஸ் ஃபாஸ்டர் கனெக்ஷன் கூட இருக்கலாம் கைஸ். அப்போ அங்கே ஃபீல்டிங் கோச்சாக இருந்திருக்கலாம் அண்ட் ஃப்ளெமிங்கோட இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம் நியூசிலாண்டுக்கு இருக்கும் போது. ஸோ மேபி அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த டிசிஷனாக கூட இருக்கலாம். அண்ட் அது போக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காரு கைஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டுக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்திருக்காரு, T10 லீக்லேயும் ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்திருக்காரு, PSLலையும் கோச்சாக இருந்திருக்காரு, BPLலையும் கோச்சாக இருந்திருக்காரு, CPLலையும் கோச்சாக இருந்திருக்காருன்னு. நீங்கள் PL, SL, BLன்னு எந்த T20 லீக் எந்த லீக் எடுத்தாலும் அதில் ஒரு பார்ட்டாக அவர் இருந்திருக்காரு. அரௌண்ட் 7 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவரோட ஸ்டைல் என்ன மாதிரி ஃபீல்டிங்லாம் இது பண்ணுவார், என்ன ட்ரில்ஸ்லாம் பண்ண போகிறான்றதுலாம் நமக்கு ஒரு ஐடியா இல்லை. பட் அகெயின் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. சிஎஸ்கேல ஒரு புதுமுகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும்ல. ஸோ ரைட்டு, நம்ம டீம் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்களேன்ற மாதிரி தோணுது கைஸ் இதை பார்க்கும்பொழுது. ஸோ எஸ் கைஸ், இதுதான் சிஎஸ்கே தரப்புலேருந்து கிடச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். Day 4 கேம்ப் நடக்கல, எல்லாருக்கும் ரெஸ்ட் டே கொடுத்துருக்காங்க போல. ப்ராப்ளி ஹோலினால கூட இருக்கலாம். அண்ட் MS வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் மேரேஜ் போகிறதுக்காக கிளம்பிட்டாருன்ற மாதிரி கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். ஸோ Day 5லேருந்து அகைன் நம்ம சிஎஸ்கே கேம்ப்லேருந்து அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம் போல. ஸோ எஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. அண்ட் சாரி, நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அந்த AR ஸ்ரீகாந்தோட கனெக்ஷன் இருக்கலான்னு தோணும் போது எனக்கு இந்த பாயிண்ட் தோணுச்சு. சப்போஸ் AR ஸ்ரீகாந்த் சொல்லி தான் சிஎஸ்கே வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஜேம்ஸ் ஃபாஸ்டரை சைன் பண்ணியிருக்காங்கன்னா, லைக் அவர் ஒரு நல்ல கோச், அதெல்லாம் நம்ம விட்டுடலாம். ப்ராபப்ளி AR ஸ்ரீகாந்தோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையாவே லைக் அவர் சேர்ந்ததுலேருந்து நம்ம சிஎஸ்கேட்ட பார்க்க முடியுதோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஐ மீன் ஜென்ரல் சிஎஸ்கே டெம்ப்ளேட்லேருந்து லைட்டாக நம்ம சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். அது ஆப்வியஸாக ருத்து கேப்டன் வந்ததுனாலையும் ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்குது. அகில் ஹுசேன் உள்ளே எடுத்ததெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். லைக் அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ், TKRலேருந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. லைக் அந்த மாதிரி சில பல இடத்துல அவரோட டச் ஆர் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பார்க்க முடியுது. பிளேயர் சைனிங்ஸ் ஆர் பிளேயர் ப்ரீ சைனிங்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது கைஸ். இது நல்லதுக்கா இல்லையா? இது சப்போஸ் உண்மையாக இருந்து AR ஸ்ரீகாந்த் தான் நிறைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தால் ஹோப்ஃபுல்லி எல்லாமே பாசிட்டிவாக முடிஞ்சு நல்லா இருக்குன்ற எண்ணத்தில் நான் இருக்கேன் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் தோணுச்சா, இல்லை இந்த மாதிரி தோணுதா? நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதான்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அகைன் டேக் கேர், பை பை.